ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டை நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன் இந்த வீகன் டிபேட் பற்றி. ஸோ அதை கன்க்ளூட் பண்ணலான்ட்டு. பட் எப்படி நான் கன்க்ளூட் பண்ணுறதுன்றது எனக்கே லைக் அதுக்கு பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். லைக் நியூட்ரிஷன் வேல்யூ பற்றி. ஸோ இந்த ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆக்சுவலாக. ஏன்னா நம்மலாம் வந்து லிவிங் பீயிங்ஸ். நமக்கு வந்து இது நம்மளோட முடிய போகிறதில்ல. நம்மளுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம லைஃப்பில் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்டேஜஸில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான நியூட்ரிஷன் தேவைப்படுது. ஸோ குழந்தையிலேருந்து எடுத்து வயசானவங்க வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. அவங்கவுங்களுடைய பாடி டைப்பு, அவங்கவுங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்கவுங்களுக்கு என்ன கம்மி இருக்குது, எது ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரிஷன் வந்து அது வந்து டாக்டர்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணி நம்ம வீட்டு இது பாட்டி வைத்தியன்ற மாதிரி நம்ம கை வைத்தியங்கள்லாம் நம்மளும் வீட்டில் செஞ்சு நம்ம அதை ஒன்றா நம்ம வந்து நம்ம உடம்ப நம்ம தான் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பல விதமான இதுங்களை எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா வீகனிசம், அப்புறமா வெஜிடேரியன். ஓகே, நான் இப்போ எல்லாரும் வெஜிடேரியன் வெஜ்ஜு தான் சாப்பிட்றது. இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆயாச்சு. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றாங்க, மில்க் எடுக்கிறாங்க, சீஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அது அவங்கவுங்கள பொறுத்து, அவங்கவுங்களுடைய டயட்டை பொறுத்து, அவங்கவுங்களுடைய சாய்ஸு. அந்த டங்குன்ற டேஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு பட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்குது, என்ன தோணுது, அந்த டைமுக்கு என்ன சாப்பிடணும் அதை அளவாக சாப்பிட்டு ஒருத்தவங்க அவங்கவுங்களுடைய சந்தோஷத்தை வந்து அனுபவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இஷ்டப்பட்டவங்க கண்டினியூ பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோடய ப்ரீவியஸ் இதில் வந்து கோவிடோடைய மெடிசனோடு நான் விட்டிருப்பேன். ஸோ கோவிட் மெடிசன்ஸே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக ஆச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அதை வந்து இது அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியல. ப்ளஸ் அவங்க பாடி அவங்களுக்கு வந்து கோவிட் அட்டாக் வந்தப்போ கூட அவங்களுக்கு அதுக்கு தேவையான மெடிகேஷன்ஸும் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அப்படி இருந்த ஹெல்தி பாடிஸ்க்கே வந்து அந்த மாதிரி ஆகும் பொழுது, நம்மளுக்கு வந்து எனி அட்டாக் நமக்கு லைஃப்பில் வந்துச்சுன்னா, பேண்டமிக்கு இல்லை இந்த மாதிரி நமக்கு டிசீஸுங்க வந்துச்சுன்னா, அதை தாக்கு பிடிக்கிற அளவு நமக்கு நியூட்ரிஷன் நம்ம பாடியில் இருக்கணும். ஸோ இம்யூனிட்டி நமக்கு இருக்கணும். ஸோ அந்த இம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்பொழுதுமே நம்ம நியூட்ரிஷியஸை சாப்பிட்றோம். ஸோ இது வந்து ரொம்ப மெயின். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் லிவிங்ன்றது இல்லாமல் நியூட்ரிஷியஸாக இருக்கிற தொட்டு நம்ம எனி டைம் எனி அட்டாக் நமக்கு வரப்போ அதை தாக்கு பிடிக்கிற அளவு நமக்கு பாடியில் இம்யூனிட்டி இருக்கணுன்றது தான் நம்மளுடைய லிவிங்க்கு அர்த்தமே. ஆக்சுவலாக இந்த பாடியோடைய அர்த்தமே அதுதான். இம்யூனிட்டி பவர் இருக்கணும் எதுக்குனாலுமே. ஸோ அதுதான் வந்து ஒரு கன்க்ளூஷன். இம்யூனிட்டி இஸ் த கன்க்ளூஷன்னு நான் சொல்லுவேன். அந்த இம்யூனிட்டிக்காக தான் நம்ம சாப்பிட்றது. ஸோ அதை வந்து மெடிசனில் வந்து இப்போ எடுத்து சரியாகும்னாக்கா அது வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து B12, விட்டமின் டி, அப்புறமா வந்து சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸு, அப்புறமா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. லைக் புரோட்டீன்ஸு, அயன், இதெல்லாம் வந்து மீட்ன்ற இதில் தான் கிடைக்கிறதே ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அதில் தான் வந்து கிடைக்கிது, ஒருத்தவங்களுக்கு அப்படி தான் இப்போ ஒருத்தவங்க சொல்லி அதை வந்து வீட்டில் வந்து அதை சாப்பிட்டு அதை பழகி வரவங்கள வந்து நம்ம வந்து அதை தப்பாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்கள வந்து குற்ற உணர்வு வர வைக்கிற மாதிரி நம்ம அவங்கள பேசக்கூடாது. அவங்கவுங்க தட்டை பார்த்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா, இப்போ என் தட்டை நான் பார்த்து சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாருமே அப்படி தான். அவங்கவுங்க தட்டை அவங்க பார்த்து சாப்பிடணும். உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
இன்னொருத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்சா அத குடுக்கறதுக்கு பாருங்க. பட் அவங்ககிட்டருந்து நீங்க அத சாப்பிடவே கூடாது. நீங்க என்ன அப்படி சாப்பிடுறீங்க? அத வந்து ஒரு கேவலமாலாம் நெனைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டுனாக்கா பேசிட்டே போலாம். ஸோ இதுக்கு ஒரு எண்ட் வேணும் ஆக்சுவலா. இதுக்கு வந்து இப்போ ஜென்ரலா தெரிஞ்ச விஷயங்கள தான் நான் சொல்ல வரேன். ஆம் ஃபுட்டுன்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்டுன்னு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் தெரியும். பட் அத வந்து நம்ம கெடுத்துறக்கூடாது. நீங்க இப்படி மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாறுறது ஓகே. பட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறவங்கள வந்து நம்ம கெடுத்துறக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு சில இது ஹோம்ஸ் இருக்கு. லைக் பிள்ளைங்க சிங்கிள் பேரண்ட் இப்போ இருக்கிற பிள்ளைங்க, இல்ல பேரண்ட்ஸே இல்லாத பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் ஹோம்ஸ் இருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து என்ன நியூட்ரிஷன் அவங்களால அந்த ஹோம் அவங்களுக்கு வந்து மீட் பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்களுக்கு வந்து அந்த ஹோம்க்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, அதில தான் அவங்க வந்து அந்த பிள்ளைங்கள வளர்த்துட்டு வருவாங்க. ஆ ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எக் டயட் குடுப்பாங்க, சிக்கன் குடுப்பாங்க. ஆ சிலர் வந்து பீஃப் குடுப்பாங்க, சிலர் மட்டன் குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மெடிசின்ஸும் குடுப்பாங்க அவங்களுக்கு இம்யூனிட்டிக்காகவும் குடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஏன்னாக்கா ஆ அங்க ஒ அங்க நெறைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க ஒருத்தவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா கூட இன்னொரு பிள்ளைங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு ஃபுட்டுல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாமே. நம்ம வாழ்க்கை வந்து ஃபுட்ல தான் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்குது. அந்த ஃபுட்டு டயட்டு ப்ளஸ் அதில இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் தான் நம்ம பாடிய கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸே நம்பளுக்கு. நம்மளுடைய பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அது ஒரு பக்கம் விடுவோம். இந்த பாடி, நியூட்ரிஷனு, நம்ம ஜென்ரேஷன் ஹெல்த்தியா இருக்கணுன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் மாதிரி வராங்க. ஒரு இதுவும் நான் சின்னதுலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். ஒண்ணொண்ணும் நான் வந்து பார்த்துருக்கேன். ரைட் ஃப்ரம் த டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், ஆயில். லைக் நமக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அன்னிக்கைக்கு சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நான் எப்படினாலும் வீட்ல நெறைய ஒருத்தவங்கன்னா சுகர் பேஷண்ட் இருந்தாங்க. ஸோ அந்த டைம்க்கு பேஷண்ட் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட்டா தான் நீங்க வந்து ஹெல்த்தியா இருப்பீங்க. சுகர தடுக்கலாம். பிபி இருக்கிறவங்களுக்கு அது வந்து இதாகும், அவங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆ ப யோ மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கிக்கு, சன்ஃப்ளவர் ஆயில்ல தான் வந்து ஒரு ஹைப்ல எடுத்துட்டு வந்தாங்க. நாங்களும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்கி சமைச்சோம் எல்லாம் கொண்டு. பட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் நம்போ? கிரவுண்ட்நட் ஆயில். எங்க வீட்லலாம் கடலக்காய் எண்ணெயில தான் சமையல் செய்வாங்க, பலகாரம் சுடுவாங்க. பட் சன்ஃப்ளவர் ஆயில தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, டாக்டர்ஸ் எல்லாம் அத சொல்லி இது பண்ணும்பொழுது, ஆ அத வந்து எல்லாருமே சன்ஃப்ளவர் ஆயிலா மாறியாச்சு நம்ம வீட்ல. இன்னைக்கு வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் தான். பட் அகைன் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் சொல்றது, நீங்க வந்து யாருக்கு சுகர் பேஷண்ட்டுக்கே சொல்றது, சன்ஃப்ளவர் ஆயில விட்டுருங்க. நீங்க வந்து கிரவுண்ட்நட் ஆயில் இல்லனாக்கா நீங்க வந்து கோகனட் ஆயில். அ இந்த மாதிரி ஆயில்லயே நீங்க சமையல் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது அன்னைக்கு பண்ண அந்த மார்க்கெட்டிங்க்கு என்ன ஆச்சு? ஸோ அன்னைக்கு அந்த சன்ஃப்ளவர் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அன்னைக்கு அதுக்குள்ள இது என்ன பெனிஃபிட் கிடைச்சது? ஸோ ஹெல்த்தியாவே இருந்திருக்கலாம். நெறைய பேர் ஹெல்த்தியா இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு மாறுனது தொட்டு என்ன என்ன நமக்கு மைனஸ் ஆயிருக்குன்றது, இந்த இப்ப நமக்கு வந்திருக்கிற ஜெனரேஷன பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இத தான் நான் சொல்ல வரேன். இனி நம்ம எதனா மாற்றங்கள் நம்ம உடம்புக்கு நம்ம உள்ள அ அ எடுக்கிறோம்னா, அது நம்ம ஜெனரேஷன அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம முன்னோர்கள் எப்படி சமைச்சு, சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. அதே தான் இன்னைக்கு ரிப்பீட் ஆயிட்டுருக்கு நம்ம வீட்ல. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக். அன்னைக்கு ஆர்கானிக் இருந்துச்சு. அன்னைக்கு அதுக்கு அத்தன விலை இல்ல. இன்னைக்கு ஆர்கானிக்குக்கு எவ்ளோ விலை இருக்குனாக்கா, நோபடி கேன் அஃபோர்ட்.
அந்த மாதிரி லைக் அதை வந்து அவ்வளோ ஷோகேஸில் வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒன்று லைக் அந்த கன்னி பேக்கில் டேக் போட்டு இது டைப் பண்ணி ஒரு ஒரு டப்பாவில் வந்து ப்ரௌன் ரைஸு, இந்த ரைஸு, ஆர்கானிக் ரைஸு, ஆர்கானிக் பீட்ரூட், ஆர்கானிக் டொமேட்டோ, ஆர்கானிக் ஆனியன், இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரைஸுக்கு நான் 5 கிலோ வாங்கிடலாம் சாதாரண ஆனியன். ஸோ அப்படி வந்து எல்லாமே வந்து நம்ம அன்னைக்கு பண்ணதை தான் இன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறோம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ ஆர்கானிக் இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன? அப்போ நான்ஸ்டிக் வந்துச்சு. நான்ஸ்டிக்கில் தான் நீங்கள் குக் பண்ணுங்கள், நான்ஸ்டிக்கில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஆயில் போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு பொரியலே பண்ணிடலாம். ஒரு ஆயில்னால் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிங்கனாக்கா ஒரு ஃபுல் பொரியலே பண்ணிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொரியல் செஞ்சால் எல்லாருக்கும் அந்த 1 ஸ்பூன் ஆயில்லையே இட் வில் பி லைக் சஃபிஷியன்ட் ஃபார் தட் ஒன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆயில் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி என்னாச்சு, அந்த கோட்டிங்கு நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது, அதால் நமக்கு சைடு எஃபெக்ட் ஆகுது. ஸோ எவ்வளோதான் மார்க்கெட்டிங் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கேஸ்ட் அயனுக்கு போயிட்டுருக்குறாங்க. லைக் என்ன சொல்கிறேன், இப்போ அதுக்கு விலை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னாக்கா அயன் இந்த தண்டவாள கல்லுலேயே வந்து தோசை சுடுவாங்க. அயனில் தான் அயன் கடாய் இருந்துச்சு, அதில் தான் வந்து பலகாரம், பொரியல் எல்லாமே வீட்டில் செய்கிற எல்லா சமையலும் அந்த அயன் பாத்திரங்களில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் சில்வர் பாத்திரத்தில் செஞ்சாங்க, ஸ்டீல் பாத்திரத்தில். நான்ஸ்டிக் அன்னைக்கு இல்லவே இருந்தில்ல. பட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஸோ இப்படி வந்து ஒரு குரூப் வருது, ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வருது. நீங்கள் இதில் தான் பண்ணுங்கள், இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் மாறுறோம். ஸோ மாற்றங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பாடி கண்டிஷன்ஸ் வந்து எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாம் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த நான்ஸ்டிக் தான் நமக்கு வயிற்றுக்கு போய் கேன்சர் வருது அப்படின்னு இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேன்சருன்றது கேள்விப்படுறது வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் கேன்சர் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து லைக் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள், அப்புறமா வந்து கிரே ஹேர், ஏர்லி கிரே ஹேர் வருது. அப்புறமா வந்து இப்போ ஐ கிளாஸஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ் போடுறது, அப்புறமா ஸ்கின்ல அலர்ஜிஸ் ப்ராப்ளம் வருது, ஸ்கின் ரேஷஸ் வருது. ஸோ எல்லாமே நம்ம பாடியில் வந்து சம் டேமேஜஸ் நம்ம சில்ட்ரன், நம்ம ஸ்கூலில் கூட பார்க்குறோம், இன்னொரு பிள்ளைங்களுக்கு வந்திருக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அவங்க செஞ்ச பாத்திரத்தில் தான் நம்மளுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, நீங்கள் அதிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம அதெல்லாம் ஓரங்கட்டி தூக்கி கூட போட்டாச்சு, நான்ஸ்டிக்காக வாங்கி குவிஞ்சு அதில் சமையல் செஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி நான்ஸ்டிக்கு வேண்டாம், இன்றைக்கி வந்து அயன்லேயே சமையல் பண்ணுங்க அப்படின்போது இப்போ அதுக்கு ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் நடந்துகிட்ருக்கு. அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு தோசைக்கல்லே வந்து 750 ரூபீஸ், 1000 ரூபீஸ், 1500 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒன்றுக்கும் டிமாண்ட் வந்துட்டுருக்கு. எதை நம்ம யூஸில் இருந்தோம் அதுவே அந்த பழக்கத்துலேருந்து வேறு பழக்கத்துக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த பழக்கத்தில் இருந்து இந்த பழக்கத்தில் நமக்கு டேமேஜஸ் ஆகிட்ட பிறகு அந்த பழக்கத்தை திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ யார் முட்டாள்? நம்ம தான் முட்டாள். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததை என்றைக்குமே மறக்காமல் நம்ம வந்து நம்ம அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். என்ன அதே சமையலை வந்து அளவாக சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இப்போ நம்ம வந்து வீகன் டயட்டில் மெயினாக என்னென்னாக்கா
அனிமல் ப்ராடக்ட்ஸு அனிமல் சோர்ஸ்லேருந்து வருது. லைக் இந்த ஹனி பீ இருக்கு இல்லைங்களா? ஹனி பீயோடைய ஹனியை கூட நம்ம எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அது வந்து அது ஹனி இப்போ அந்த இன்செக்ட்லேருந்து வருது. ஸோ அதோடைய இது கூட நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹனியோடைய இப்போ இது உங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் மாடு கவ்வோடைய மில்க் நம்ம தொடக்கூடாதுன்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டு எவ்வளோ பேர் டீ கடைங்க வச்சுருக்குறாங்க. இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு எடுத்த ஒரு 5 கடைக்கு ஒரு கடை வந்து டீ கடையாக இருக்குது. ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் கொடுக்கலாம்? நீங்கள் வந்து அவங்க டீ எதில் போடுவாங்க? ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு. அவங்க வந்து ஆல்ரெடி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. அவங்க கடையில் ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி போல்ட்ரி ஃபார்ம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்குது. அவங்களுடைய ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து அப்படி ஒரு வேளை நம்ம இது இல்லை அது இல்லைனாக்கா இருக்கப்பட்டவங்க இப்போ சொல்கிறவங்களே வந்து இருக்கப்பட்டவங்க தான். இந்த வேகன் டயட்டுன்றது வந்து சாதாரண டயட்டே கிடையாது. அது ஆக்சுவலாக ஹை ப்ரொஃபைல் பீப்புள் தான் அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். தே கேன் அஃபோர்ட் டு பை தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நம்மளால் சாதாரண மக்கள் வந்து நம்மளால் அதை ட்ரை பண்ணுறதுக்கு போயிட்டு கூட இருக்க முடியாது. ஏன்னாக்கா நமக்கு இப்போ தயிர் வேணும்னா டைரெக்டாக ஒரு கடைக்கு போய் தயிரை வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். பால் வாங்கிட்டு வந்து தயிரை போடலாம். பட் வேகன் டயட்டில் வந்து தயிர் கிடைக்காது. தயிர் வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு இதில் பார்த்தேன். நான் ஒரு யூடியூபர் தான். அவங்க தயிரை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சோயா மில்கில் பச்சை மிளகா போட்டு அப்புறமா அது என்னத்தையோ பண்ணி அது எப்படியோ பண்ணி அதை ஒரு தயிராக்கி அதில் ஸோ இவங்கெல்லாம் என்னன்னாக்கா இவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. இவங்களுக்கு அதுக்குள்ளே டைம் இருக்குது. இவங்களுக்கு அதுக்குள்ளே சோர்ஸஸ் இருக்குது. ஸோ தே ஆர் ஹாப்பி. ஸோ ஈவன் நம்மளும் அவங்கள வந்து ஒரு மேன்மையாக தான் பார்க்குறோம். சரி அவங்க வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் வி ஆர் நாட் அட் ஆல் லைக் பின் பாயிண்டிங் தம். பட் சாதாரணமாக ஒரு வீகன் டயட் வந்து ஒரு ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்பொழுது ஒரு டீ குடிக்கணுன்னாக்கா அவங்களுக்கு ஏது டீ சொல்லுங்கள். அவங்களுடைய மில்கை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க வந்து ஐ டோன்ட் நோ ஹவு தே கேன் மேனேஜ். பட் சாதாரணமாக நம்மள மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணலாம்? எங்கே போனாலும் ஒரு தயிர் சாப்பாடு வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ட்ரெயினில் வந்து கர்ட் ரைஸ் கிடைக்கிது. அதே மாதிரி டீ கிடைக்கிது, காஃபி கிடைக்கிது. ஸோ பன்னீர் கிடைக்கிது. பன்னீர்னாக்கா லைக் ட்ரெயினில் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பன்னீர் டயட் உள்ள ஃபுட்டு கிடைக்கிது. நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கனில் ஃபுட்டு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு ஸ்பெண்ட் பண்ணி அஃபோர்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ வீகன் டயட்டு இருக்கிறவங்களுக்கோடைய இது வந்து எனக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து இருக்கலாம் காசு இப்போ இருக்கிறவங்க தான் இது செய்ய முடியுன்றது நான் பார்த்தாச்சு. ஏன்னாக்கா இதை நான் நான் பார்த்துருக்குறேன். அவங்களால தான் அதுக்குள்ளே பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. பட் நம்மளால அதுக்குள்ளே பொறுப்பு எடுக்க முடியாது. நம்ம பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு போகிறோம். சடனாக அவங்க பால் கேட்டாங்க இல்லை எதனா சாப்பிட்றதுக்கு அந்த டைமுக்கு கேட்கும்பொழுது நம்ம ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்குறோம். வெளியே ஒரு கிளாஸ் பால் கேட்டாலும் கிடைக்கிது அந்த மாதிரி. ஸோ கர்டு கிடைக்கிது, பட்டர் மில்க் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ள கடைங்க, இதுக்குள்ள பிஸ்னஸ்ஸு, ஸோ இதுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாமே இவங்கள இத்தனை ஒரு இது இருக்குது. லைக் இன்டர் ரிலேட்டட் இருக்குது. ஒரு மாடை பேஸ் பண்ணி எத்தனை பிஸ்னஸ் நடக்குது அப்படின்ட்டு, ஒரு கோழியை பேஸ் பண்ணி எத்தனை பிஸ்னஸ் நடக்குது அப்படின்ட்டு.
ஸோ இவங்களுக்குள்ள வேலைங்கள்லாம் வேலை வாய்ப்பு யார் வாங்கி கொடுப்பாங்க? இப்போ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாமே டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ள வேலை வாய்ப்புக்கு எங்கே போவாங்க? இவங்க ஃபேமிலி என்ன ஆகுவாங்க? இவங்க பிள்ளைங்களுக்கு யார் படிப்பு கொடுப்பாங்க? ஸோ இதெல்லாம் நம்ம நினைக்கணும். எதனா ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க நம்ம யோசிக்கிறோம். எதனா புதுமையா நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இன்னைக்கு இப்போ ஐ மீன் வேகன் டயட் ஃபாலோ பண்றவங்களுக்குள்ள அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கு. தே ஆர் ஃபாலோயிங், தே ஆர் கேப்பபிள். பட் இப்போ அப்கமிங் ஃபேமிலி இருக்கிறவங்கக்கிட்ட போய் நம்ம அத வந்து சொல்ல முடியாது. நம்ம யாரையுமே வந்து என்ன சொல்றது? அதுக்கு அப்கமிங் ஃபேமிலின்னு சொல்றதோட, அது அந்தந்த ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபேமிலிங்களுக்கு வந்து காலையில பால் போடுறாங்க இல்லைங்களா? அவங்க பால் போடுற குடும்பமே அவங்க வந்து அந்த அந்த பிஸ்னஸ சார்ந்து தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு பால் போடுறாங்க. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து நம்ப நெனைக்கணும். நம்ப எதனா சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னாக்கா. ஸோ நான் வந்து யாருக்கும் அகெயின்ஸ்டா நான் இதில பேசல. எல்லாரையுமே மனசுல வச்சு தான் நான் சொல்ல வந்தது. எல்லா ப்ரொமோஷன்ஸ் நம்ம லைஃப்ல என்னெல்லாம் எடுத்துட்டு வராங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க எப்படி எடுத்துட்டு வராங்கன்றதும் நானு சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு பண்ணதே தான் இன்னைக்கு நம்ம பண்ண வரோம். ஆனா இடையில ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்து அதில டேமேஜஸ் ஆயிட்ட பிறகு தான் நம்ம பழையபடி திருப்பியும் நம்ம மாறிட்டு நம்ம இன்னைக்கு அத அ ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். ஸோ எதுக்கு நமக்கு இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பண்ணி ஒரு ஆர்&டி பண்ணி நம்ம டேமேஜ் பண்ணி அப்புறமா கத்துக்கிறதுக்கு? ஆல்ரெடி ஒருத்தவங்க நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போன மாஸ்டர்ஸுங்க இருக்கிற பொழுது, வீட்லயே அவங்க சொல்லி இப்போ ஃப்ரீயா நமக்கு இந்த எஜுகேஷன் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஃபுட்டு பத்தி, ஹெல்த் பத்தி. ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாருமே ஹெல்த்தியா இருப்போம். ஸோ நம்ம வந்து நான் இத சொல்ல வந்ததே வந்து, நானு யாரையுமே நம்ம பாதிக்காத மாதிரி இருந்துக்கணும், பேசிக்கணும். ஸோ அம் அ ஸோ அந்த வீகன் டயட் பத்தி பேசின அவருக்கு வந்து அ அவர் ரொம்ப அக்ரெசிவா பேசின தொட்டு தான் எனக்கு இந்த டாபிக் பேசணும்னு தோணுச்சு. ஏன்னாக்கா அவருக்கு வந்து அவர் இவ்வளவும் மனசுல வச்சாரா, யோசித்தாரா அப்படின்ட்டு. நியூட்ரிஷன் வேல்யூ பத்தி ஒரு பக்கம் இருந்தாலுமே, மத்ததுங்க நம்ம எக்கனாமி சிஸ்டம் எல்லாம் பார்க்கணும். மத்தவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க? அவங்க அந்த வேலை இல்லாம போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த வேலை என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரி கம்பெனி இங்க இருக்குது. மில்க் டைரி கம்பெனி. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அதில வேலை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே யோசித்தாலே நமக்கு வந்து இப்போ லைக் இந்த டாபிக் எண்டே இல்லாம போகுது. So it can be continued. So I don't want to continue. So I only given you a general view. ஸோ இதோடைய டெப்த்துக்கு நான் சொல்ல போனாக்கா இது ரொம்ப லென்த்து வீடியோ ஆகும். நான் இதுவே வந்து இது 4த் வீடியோ இந்த வீகன் டிபேட் பற்றி பேசி போடுறது. ஸோ கன்க்ளூஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்ல வர்றது, நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு. ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் ஒரு வேலை இருந்தால் தான் அந்த வேலையில் நிறைய பேர் இப்போ எந்தெந்த வேலையில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ரைட் ஃப்ரம் பிகினிங் மார்னிங்கே நமக்கு மில்க் போடுற மேன் அப்படி லேடிஸ் வர்றாங்க, பிள்ளைங்க வர்றாங்க. அவங்க அதை சார்ந்து தான் அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் மனசில் வச்சு அதே மாதிரி இந்த ஆர்ஃபன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஹோம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு டயட்டு நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு அந்த டயட்டை வந்து ப்ராப்பராக கெடிக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் க்ரோ ஆகிட்டு வராங்க. அவங்க படிக்கணும். அவங்களுக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மான்றவங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டே வந்து அந்த ஹோமில் என்ன கிடைக்குதோ அதை தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, மெனு இருக்குது. அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஹோம் நடத்துனா கூட சும்மா இல்லை. அவங்க வந்து கரெக்டாக அந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு கூட செக்கிங் இருக்குது, அடிக்கடி போயிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபுட்டுன்னு ஒரு விஷயங்களை எடுத்தோம்னாக்கா. பட் இது திருப்பியும் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஆஃப் வீகன் டயட். whoever is willing to follow that and affordable for anybody can follow that. But who is not really in a minimal condition, in a minimal salary and என்ன சொல்கிறது, ரொம்ப
அஃபோர்டாக இருக்க முடியாதவங்கக்கிட்ட வந்து நம்ம இதை வந்து திணிக்க முடியாது. அதே மாதிரி விரும்பி சாப்பிட்றவங்கக்கிட்ட வந்து அது அசிங்கம்னு சொல்ல போகாதீங்க. அதை வந்து அவங்களுக்கு குற்ற உணர்வு வர வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பிளேட்டை பார்த்து சாப்பிடுங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க பிளேட்டை பார்த்து சாப்பிடட்டும். அவங்கவுங்களுக்கு இஷ்டம். ஏன்னா ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு யாரும் தடை போட முடியாது. அதுக்குள்ளே எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது, சாப்பிட்ற ரைட்ஸ் இருக்குது. ஸோ மேபி இது வந்து ஒரு ஹெல்தி வேல நீங்கள் எதனா பண்ண முடிஞ்சால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பட் நீங்கள் சொல்ல வர்றத வந்து கொஞ்சம் கைண்டாக சொல்லுங்கள். தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் பீப்புள் டு சேஞ்ச். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு எனக்கு இது ஒரு கோபம் வந்துச்சு அவர் பேசுனது. அந்த டிபேட்டில் பேசும்பொழுது ரொம்ப அக்ரெசிவாக பேசுனது எனக்கு கோபம் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நான் கொடுத்த இந்த இது என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஆமாம் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எனக்கு தயவுசெய்து ஒரு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து அடுத்த வீடியோஸில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக எதனா ஒரு டாபிக் பற்றி எடுத்துகிட்டு வரேன். ஸோ until then, goodbye.